MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. யாருக்கிட்ட எவ்வளோ பழகணும், என்ன பழகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பழகக்கூடியது. ரொம்ப அறிவார்த்தமாக, ரொம்ப மென்மையாகவும் இருப்பாங்க, ரொம்ப வலிமையாகவும் இருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமேட்டிக்காக உள்ளது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படிப்பு பொறுத்தளவில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னிக்கு அதிகமாகவே உண்டு. அம்மாவையும் இவரால் சமாளிக்க முடியாது, மனைவியையும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. அதனால் இந்த கன்னி லக்னத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். எப்போதுமே அப்பா பேரை உச்சரிக்கிறதே இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல வருமானம் வேணும் அப்படின்னா இந்த கன்னி ராசிக்கு அப்பா பேரை சொல்லிக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக வருங்க. இந்த கன்னியை பொறுத்தளவுல நம்ம வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்லாம் லாக் ஆவாங்க அப்படின்னு கேட்டாக்க, அவங்களுடைய ஆசைப்பட்டு ஒரு கடனை வாங்கிட்டாங்கன்னா அந்த கடன்ல இருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்கள்ல அவங்களுக்கு அப்படியே ஒரு திணறலை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்துடும். கன்னி ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் சாதக பாதகங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கன்னி ராசியை பொறுத்தளவுல அவங்களுக்கு புதனுடைய அம்சத்துல பிறந்திருப்பாங்க. எல்லா வகையிலையுமே அந்த புதன் அப்படின்னாவே அது ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடியது, திட்டமிட்டு ஒரு செயலை செய்யக்கூடியது. யாருக்கிட்ட எவ்வளோ பழகணும், என்ன பழகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பழகக்கூடியது. ரொம்ப அறிவார்த்தமாக, ரொம்ப மென்மையாகவும் இருப்பாங்க, ரொம்ப வலிமையாகவும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கன்னிக்கு உண்டுங்க. சரி, படிப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க, படிச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயமும் இல்லை. எல்லாத்தையுமே ஒரு பிஸ்னஸ் கண்ணோட்டத்தோடையே பார்ப்பாங்க. அதனால அந்த தொழில் செய்யறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது கால்குலேஷனாக போகாமல் நான் பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே உண்டுங்க. ஏன்னா 2ஆம் வீடு வருமானம் சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால பணம் புழங்கிக்கிட்டே இருக்கணும். அதற்கு என்னெல்லாம் வழிகளோ, இன்னும் சொல்ல போனால் பேங்கிங் சம்மந்தமானது, பணம் புழக்க வழக்கங்கள் சம்மந்தமான ஒரு கல்வியாக இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மெடிக்கல் ஃபீல்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸான ஒரு அமைப்புகள். டெக்னிக்கல், டெக்னாலஜி, அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமேட்டிக்காக உள்ளது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படிப்பு பொறுத்தளவில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கன்னிக்கு அதிகமாகவே உண்டு. சரி, இவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப டைட்டுங்க. இவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த கன்னி ராசியில் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறோன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பதிலே இருக்காது. அந்த அளவுக்கு மடக்கி மடக்கி கேள்வி கேட்பாங்க. அதனால பெருசாக இவங்கள்ட்ட கம்யூனிகேட் அவங்களா ஒரு விஷயத்த தெரிஞ்சு அறிஞ்சு அதை புரிஞ்சு அதை பயன்படுத்திக்கிட்டா தான் உண்டே தவிர, இவங்ககிட்ட ஒரு விஷயத்த நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப டஃப்பானது. ஒரு மார்க்கெட்டிங்கை இவங்கள்ட்ட பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ நாலேஜ் பர்சனாக அவங்க இருப்பாங்க. அதனால கம்யூனிகேஷனை பொறுத்தளவில் இவங்களுக்கு அவ்வளோ ஒத்து வராது. மக்கள் தொடர்பான நிகழ்வுகள் அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக போட்டி தேர்வுகள் இவங்களுக்கு சக்சஸ் தருமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. கன்னியை பொறுத்தளவில் போட்டி தேர்வுகள் உங்களுக்கு அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இப்போ செவ்வாய் திசை, நீங்கள் கன்னி ராசியின் ஆரம்பத்திலேயே பிறந்துட்டீங்க, உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் திசை முடியறதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் வின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போட்டித் தேர்வுக்காக நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காதீங்க. ராகு திசையோ குரு திசையோ உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்க வைக்காது அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு சொத்து சுகம், இடம் வீடு சொத்து சுகங்கள் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா பேரில் எதையுமே வாங்கணும்னு ஆசைப்படும். ஏன்னா இது அவங்களுக்கு அதெல்லாம் சேர்க்கணும், எங்கள் அம்மாவுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி பேரில் வாங்கலாமா அம்மா பேரில் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். இவங்களால ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தாங்க பேலன்ஸ் பண்ண முடியாது. என்ன? மனைவியையும் அம்மாவையும் சரிசமமாக பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 பேருமே ஈக்குவல் குவாலிட்டியில் இருப்பாங்க. அப்போ இதுவா அதுவான்னு இவங்களால செலக்ட் பண்ண முடியாது. அதனால இவர் பாடு அந்த விஷயத்துல ரொம்ப திண்டாட்டம் தான். அம்மாவையும் இவரால் சமாளிக்க முடியாது, மனைவியையும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. அதனால இந்த கன்னி லக்னத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். என்னதான் அம்மா நமக்கு தேவை அப்படின்னாலும் அம்மா மனைவின்னு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக அம்மாவை பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, பட் 2ஐயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, 2ஐயும் மிங்கிள் பண்ணாதீங்க. அவங்க
இவங்களுடைய குணம் அது, இவங்க குணம் மீது இதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அவங்களுடைய குழந்தைகளுடைய நிலைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளாக இவங்களுக்கு அமைவாங்க. படிப்புல கெட்டிக்கார குழந்தைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கொஞ்சம் அசம்பந்தமா தான் இருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாங்க. ஜாதகருடைய நிவேகத்திற்கு குழந்தைகள் ஈடு கொடுக்க மாட்டாங்க. நான்லாம் உன் வயசுல எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு இவர் பெருமை பேசிக்குவார். ஆனா அங்க குழந்தைகள் அதெல்லாம் உங்க காலம்ப்பா, இப்ப நாங்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைகளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது இருக்கும். மனசுல ஒரு விதமான ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சிட்டே இருப்பாங்க. அந்த கடன் வாங்குறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நினைச்ச உடனே கடன் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. இவங்களுக்கு சின்ன வயதிலேயே ஆபரேஷன் அறுவை சிகிச்சை மாதிரி ஏதாவது ஒரு ரத்த காயங்கள், ரணகாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதனால செவ்வாய் திசை நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். அடுத்ததாக அவங்களுக்கு பாக்கியம், அப்பாவுடைய நிகழ்வுங்கிறது, அப்பா தான் இவருக்கு வருமானத்தை தரக்கூடியவங்களாகவே மாறுவாங்க. அப்பாவால இவங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். ஆனா இவங்க அப்பாவுக்கு பெருசா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதனால அப்பாவை எப்போதுமே அப்பா பேரை உச்சரிக்கிறதே இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல வருமானம் வேணும் அப்படின்னா இந்த கன்னி ராசிக்கு அப்பா பேரை சொல்லிக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பாவினுடைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சொந்தமா தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா அதிகமா முதலீடு பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நான் பண்றேன்னு தயவு செஞ்சு ஐடியா பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த நம்ம சர்வீஸ் ஓரியன்டா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸான பலன்களை 100% கொடுக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. வெளிநாடு தொடர்புடைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு தலைநகரங்களாக பார்த்து நீங்க வெளிநாடு போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சக்சஸான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்க வாழ்க்கைங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க அழகா கொண்டு போகக்கூடிய வல்லமையும் உங்கள்கிட்ட கடவுள் இயல்பாவே கொடுத்துட்டாரு. கன்னி எதுக்குமே அலட்டிக்காமல் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கு. அதை கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலித்தனமா செயல்பட்டால் உங்களை வெல்வதற்கு ஆள் கிடையாது. இந்த கன்னியை பொறுத்தளவுல நம்ம வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்லாம் லாக் ஆவாங்க அப்படின்னு கேட்டாக்க, அவங்களுடைய ஆசைப்பட்டு ஒரு கடனை வாங்கிட்டாங்கன்னா அந்த கடன்ல இருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்கள்ல அவங்களுக்கு அப்படியே ஒரு திணறலை கொடுக்கக்கூடிய அமைப்புல வந்துடும். பேராசையினால சில கடன்களை ஏற்படுத்திக்கிட்டு, அதனால அதுவும் முக்கியமா அந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தா ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவாங்க. அவசியத்திற்காக வாங்க மாட்டாங்க. ஆடம்பரத்திற்காக கடன் வாங்கி அதுல சில அவஸ்தைகளை அவங்க சந்திச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இதுவே சித்திரை நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கடன் ஆடம்பரத்துக்கெல்லாம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. திடீர்னு செலவு வரும். அந்த திடீர் செலவுக்காக இவங்க வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இவங்களுக்கு உருவாக்கிடும். இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு சனி திசை நடக்குதுன்னா சொந்தமா இடம், வீடு, சொத்து சேர்க்கையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமா இருக்கும். அதுல இவங்க தாராளமா பயன்படுத்திக்க முடியும். சரி, இவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வேணும் அப்படின்னா இவங்க யாரை வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும்? இவங்களுக்கு கோ பூஜை பண்ணினா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டுங்க. ஒண்ணு காமதேனு படத்தை வச்சு வீட்டுல பூஜை பண்ணிக்கிட்டு வரலாம். இல்ல அப்படின்னா 48 நாட்கள் பசுமாடை பராமரிக்கிறதுக்கான அந்த தீவனங்கள், உணவு வகைகளை கொடுத்து இவங்க ஏதாவது கோசாலையில வச்சு பராமரிக்கலாம். இல்ல பசுமாட்டுக்கு தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம். முக்கியமா இந்த அகத்திக்கீரன் மட்டும் பசுமாட்டுக்கு தயவு செஞ்சு யாரும் வாங்கி கொடுத்துறாதீங்க. அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லை. நிறைய கோயில்களுக்கு போனால் அந்த பசுமாட்டை பார்த்தா பாவமாக இருக்கும். ஏன்னா வெறும் அகத்திக்கீரையாக தான் கொடுப்பாங்க. நம்ம ஒரு நாள் அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட முடியுமா? அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புண்ணாக்கு வாங்கி கொடுங்க. அந்த பசுமாடுகள் பிரியமாக குடிக்கக்கூடிய ஒரு தீவனம் என்ன அப்படின்னா இந்த தவிடு புண்ணாக்கு தான். இந்த தவிடு புண்ணாக்கு வாங்கி கொடுங்க. அந்த பசுமாடு ரொம்ப சந்தோஷமா அதை சாப்பிடும். அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வலிமையான பரிகாரமாகவும் இருக்கும். எந்த ஆலயங்களில் எல்லாம் கோ பூஜையோ அல்லது கோசாலைகளோ இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த கோசாலையில உள்ள பசுக்களுக்கு தீவனம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கறது கிடைக்கிறத கண்டிப்பா பார்க்க முடியும். இந்த பால் பொருட்கள் அப்படிங்கறத கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா உடம்புல கொழுப்பு சத்து அதிகமாயிடும். அதற்காக நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். இனிப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க. அதனால இனிப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடாதீங்க. நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுன்னா ஒரு 10 ஸ்வீட்டாவது வாங்கி தானமாக கொடுத்துருங்க. இயற்கையான இனிப்புகளை எடுத்துக்கோங்க. பழங்கள்ல ஸ்வீட் இருக்கு, அதை எடுத்துக்கலாமா? அதை எடுத்துக்கலாம். வெல்லம், கருப்பட்டி இனிப்பு இருக்கு, அதை எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ராவா உள்ள இனிப்புகளை எடுத்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியலா அந்த வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்கு
வியாதிக்கு அந்த வெள்ளை சர்க்கரை ஆரோக்கியத்திற்கு கேடு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால இனிப்பு சம்பந்தமான பொருட்களை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். அது உடம்புக்கும் உங்களுக்கு சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் அது ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். அதனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கணும் அப்படின்னா கர்க்கடகேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand.